வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மல்லிசையில் என்ன சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, என்ன நடக்குதுன்னா, நம்ம மல்லிக்கு ஒரு கால் வருதுங்க. ஃபோனில் தொலைபேசியில் ஒரு கால் வருது. யாரான்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வருதுங்க. ஏன்னு பார்த்தா ஏதோ ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வர சொல்கிறாங்க. எங்கடான்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு எனக்கும் தெரியல நண்பர்களே, அது நீங்கள் என்னென்னு எனக்கும் சொல்லுங்கள். அவங்க தான் கால் பண்ணி வர சொன்னான்னு சொல்லிட்டு மல்லி அங்கே போயிடுறாங்க. அந்த டைமில் நம்மளோட ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் வீட்டில் ஒன்றும் தெரியாத மாதிரியே இந்த ஒன்றும் தெரியாத பாப்பா நடுராத்திரி போட்ட தாப்பாம்பாங்களே, அந்த மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி விஜய் காதில் ஊதுன்னு ஊதுறாங்க. என்ன ஊதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து ஹாஸ்பிட்டலில் போயிருக்கா, டெஸ்ட்டு கொடுத்துருக்கா, அப்படி இப்படின்னு சொல்ல விஜய் என்ன ஏதுன்னே தெரியாமல் முழிக்கிறான். எதுக்காகன்னு பார்த்தா, புருஷனை மயக்குவது எப்படி, புருஷனிடம் ஒன்று சேருவது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி மாத்திரை கொடுக்குற ஹாஸ்பிட்டலுங்க அது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம மல்லி அவசரப்பட்டு மாட்டிக்கிறா. அங்கே போனோடனே அவங்க 4-5 டேப்லெட்டை கொடுத்து செக் பண்ணி மல்லிகிட்ட கொடுத்து அனுப்ப மல்லி எனக்கெல்லாம் வேணான்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் மல்லியோட பேக்கில் போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இது தெரியாமல் மல்லி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே எங்கே போயிருந்தேன்னு கேட்க, ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். எதுக்கு போயிருந்தா தெரியல, கால் வந்துச்சு போயிருந்தேன்னு சொல்ல உடனே இவங்க சொல்கிறாங்க, என்னடான்னு பார்த்தா உன் பேக்கை கொடுக்க சொல்லிட்டு எடுத்து மாத்திரையை கட்டணும். விஜய் செம்ம கண்டாய், நானாக உன்னை வீட்டை விட்டு போக சொல்லணும்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காத, மரியாதையை நீயே வீட்டை விட்டு வெளில போயிரு, அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல நம்ம மல்லி நடையே கட்டிட்டாங்கோ, வீட்டை விட்டு போயிட்டாங்கோ. ஆமாங்க, மல்லி பேக்கை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிட்டு நடந்து வீட்டை விட்டு கெத்தா மாசா ஸ்டைலாக கிளாஸாக போயிட்டு இருக்காங்க. எங்கடான்னு பார்த்தா பெரியம்மா வீட்டுக்கு. இதுக்கப்புறம் மல்லி வாழ்க்கையில் என்னென்ன புது பிரச்சனைகள் வரப்போகுது செய்ய போகுதுன்னு கேட்குறீங்களா? மல்லி நிம்மதியாக வெளியில் வேலைக்கு போயிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. விஜய் தொல்லை இருக்காது. விஜயோட பொண்ணு அது கொஞ்சம் கஷ்டம்தாங்க, வெண்பா குட்டிலாம் மல்லி இருக்கிறது கஷ்டம்தான். இதை தவிர்த்து வேறு என்ன நடக்கும் என்றால், நமது ராஜேஸ்வரி ரஞ்சிதாவின் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக உணவு உண்டு விட்டு சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக இருப்பார். இன்னொன்று என்னென்னு பார்க்குறீங்களா, என்னடா அவ்வளோ அழுக்காக எங்கடா இருக்குங்கிறீங்களா? இன்னும் ஒர்க்கு முடியலைங்க, இன்னும் ஒர்க்கில் தான் இருக்கேன். ஸோ லைட் இல்லாததுனால பார்த்தீங்களா, எங்கள் வண்டி லேம்ப் ஆன் பண்ண சொல்லிவிட்டு அதில் வீடியோ போடுறேன், வேறு வழி இல்லாமல். ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போக முடியும். இருந்தாலும் வியூவர்ஸான உங்களை காத்திருக்க வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். என்னடா பார்த்தா மல்லி வீட்டை விட்டு போயிட்டா, மல்லி திரும்ப வருவாளா மாட்டாளா, மல்லியை யார் திரும்ப கூப்பிட்டு வருவார், அப்படி இப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குங்க. அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான். என்னன்னு கேட்குறீங்களா? மல்லி வருவாங்க, திரும்ப வருவாங்க. அதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க? நம்ம விஜயை போயிட்டு கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வருவாங்க. இது நடக்கலைன்னா விஜயை சும்மா விடக்கூடாதுங்க, பார்த்துக்கலாம். ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க ரஞ்சிதா ராஜேஸ்வரிக்கு ஒரே சந்தோஷங்க. இனி விஜயோட மனசுல உனக்கு இடம் இல்லை, இந்த வீட்லேயும் இடம் இல்லை. இதுக்கு மேலே கேவலமாக யாராலையும் உன்னை வீட்டை விட்டு வெளியே போகணும், அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்ப முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படி ராஜேஸ்வரி சொல்ல இதை கேட்ட நொந்து மனசு வெந்து மல்லி வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இனிமேல் மல்லியை யாராலையும் தடுக்க முடியாதுங்க, தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. வெண்பா அவளும் தடுக்க போதில்லை, விஜயும் தடுக்க போதில்லை. அவள் கிளம்பிட்டா, சோலி முடிஞ்சு, டாட்டா குட் பாய். இதுக்கப்புறம் மல்லியோட நிலைமை என்ன, எங்கே போக போகிறா, என்ன பண்ண போகிறா, ஏது பண்ண போகிறா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நண்பர்களே. என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். அதோ பார் நிலா, இதோ பார் திஸ் இஸ் யுவர் ரோல். ஸோ அதனால் இதுக்காக என் சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, see you, bye bye.